ஆனா விஜய் அவர்கள் பேசும் பொழுது அந்த அழுத்தத்திலிருந்து தொடங்குறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இந்த டெல்லி இஷ்யூவா இருக்கட்டும், ஜனநாயகனா இருக்கட்டும், இந்த அழுத்தம்லாம் எந்த நிலைக்கு போக போகுது அப்படின்றது. ஸோ அவர் பேசுனதுல அழுத்தம் எவ்வளவு தூரம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனா என்னைய நீங்க அப்படிலாம் பண்ணிட முடியாது. என்னைய அவங்க ஈஸியா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாதுன்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அதுதான் விஜய் அவர்களா. என்னன்னா நம்ம காலகாலமாக அரசியல் பார்க்குறோம். இந்த அரசியல் களத்தில் அரசியல்வாதிகள் ஒன்றும் ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, அவங்களோட லாபத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாங்க. இப்போ அதனால் இந்த மாதிரியான விசாரணையோ இந்த மாதிரி ஒரு தடுக்கும் விதங்களோ அவங்கள பாதிக்குது, அவங்கள வந்து மடைமாற்றுது. இவரை பற்றி நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஒரு க்ளீனான ஸ்லேட் இவர். எந்த ஒரு கரைப்படைஞ்ச கையும் கிடையாது. ஹையஸ்ட் பெய்டு டேக்ஸர் இவர். இந்தியாவில் 3வது ஹை பெய்டு டேக்ஸ் பே பண்ணுற ஒரு மனுஷன். அந்த ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஏகோபித்த வரவேற்பு வச்சுருக்காரு. மக்கள் தான் இவருக்கு எல்லாமே. அதை ரொம்ப டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அப்போது யாருக்கு அடிப்பணியணும்? அவர் அடிப்பணிய வேண்டியது மக்களுக்கு மட்டும்தான், அவங்களுடைய அன்புக்கு மட்டும்தான். அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு இந்த மாதிரியான சின்ன சின்ன அழுத்தத்துக்கு அவர் இவ்வளோ பெரிய நம்பிக்கை அடகு வைப்பாரா? அதுக்கு அவரோட மனசு இடம் கொடுக்குமா? அவர் அந்த ஸ்பீச்சில் கிளியராக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அழுத்தத்துக்கு நான் அடிப்பணிவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. 2 பேர் மாதிரி 2 பேரையும் சொல்கிறாரு. நான் ஊழல் பண்ண மாட்டேன்றாரு. எதை வச்சு சொல்கிறாரு? எப்படி அவ்வளோ போல்டாக சொல்ல முடியுது? உள்ள எதுவுமே இல்லை. கரைப்படைஞ்ச உள்ளமாக இருந்தால் யோசிக்கும். அந்த அந்த ஸ்பீச் யோசிக்கவே இல்லையே. நீங்கள் எழுதி வச்சு கூட பேசுங்கப்பா. அதில் ஒரு உண்மை இருக்கணும்ல. மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களே. இல்லைன்னா நீங்கள் காலகாலமாக நாங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு தெரியாது. இப்போ இவர் பேசின இந்த கருத்துக்கு யாராவது எதிர்கருத்து பேச முடியுமா? சும்மா வீண் விவாதம் பண்ணலாம், ஒத்துக்க முடியாதுல்ல. வீண் விவாதத்துக்கு என்ன வேணா பேசலாம். அது வேணா இது பண்ணாரு, காருக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு பேசலாம். ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தானே உட்காந்துருக்காரு. நிரூபிக்கப்படாத விஷயங்களை கொண்டு வந்தால் நீங்கள் பேச முடியுது அவர் மேலே. இன்னைக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுது அவருக்கு. ஏன் அந்த பிரச்சனைலாம் கொண்டு வந்து அவரை டார்கெட் பண்ண முடியாதா? ஏன் கொண்டு வர முடியல? ஏன்னா அவர் அதை க்ளீன் பண்ணிட்டாரு. அவர் பக்கம் நியாயம் இருக்கு. அதனால போல்டா அடிக்கிறாரு. ரொம்ப 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 தெளிவா இருக்காரு அவர். நான் வந்திருக்கிறது மக்களுக்காக. யாருக்கும் அடி பணிஞ்சு போறதுக்கான அவசியம் எனக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? தானே கேட்குறாரு அவரு. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. இன்னமும் ஒரு மனுஷனை எதிர்த்து 20-24 பேர் நிற்கிறீங்க. இன்னும் அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை பற்றி அவர் கவலையப்படலையே. போட்டு பாத்திரலாம் தானே நிற்கிறாரு. நீங்கள் 24 பேர் தலைவர்கள் மட்டும்தான். பல கோடி தொண்டர்கள் இருக்காங்க பின்னாடி. அவருக்கு அந்த தைரியம் இருக்கும்ல.